பாக்கியம் செய்பவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. முதலாவது எனக்காக கர்த்தர் செய்ய போகிறது, நான் சகலத்தையும் உனக்காக திருப்புவேன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும், I will restore everything that you lost. அப்படின்னா என்ன தெரியுமா? எவ்ரிதிங்ன்ற வார்த்தைக்கு எல்லையே இல்லை. எதுவானாலும் என் தேவனால் திருப்ப முடியும். நீங்கள் இழந்து போன சுகம், ஆரோக்கியம், சந்தோஷம், பலன், ஆமென், சொத்து, நிலம், பணம், ஆமென், அது எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஜெப ஜீவியத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆதியில் கொண்ட அன்பை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். இழந்து போன அந்த வைராக்கியத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆராதனையின் அபிஷேகத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஊழிய வாஞ்சையை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். யாருடைய கரத்திலிருந்து சத்துரு பறித்திருப்பானா? நான் பிரயாசப்பட்டு உழைக்கிறேன், ஆனா அதை வேறொருவன் சாப்பிடுகிறான். வருஷ கணக்கா நான் உழைக்கிறேன், பிரயாசப்படுறேன், ஆனா என்னால அனுபவிக்க முடியல. வேறொருவன் அதை பறித்து கொண்டு போகிறான். என்னால அழதான் முடியுது, கத்தத்தான் முடியுது. எனக்கு துரத்தி சென்று அதை மீட்டுக் கொள்ள பலன் இல்லை. போராட எனக்கு விருப்பம் இல்லை. கேஸ் போட எனக்கு விருப்பம் இல்லை. சண்டை போட எனக்கு விருப்பம் இல்லை. நீ திருடுனா கர்த்தர் ஏசேக்க கொடுப்பாரு. அதையும் திருடுனா கர்த்தர் சித்னாவை கொடுப்பாரு. அதையும் திருடுனா கர்த்தர் ரெகபோத்த கொடுப்பாரு. ஷிகாதிரா சேபாதரபா ரெகபோத்தோட நிறுத்த மாட்டாரு. எப்பொழுதும் அநீதி இழைக்கப்பட்ட இடங்களில் இரட்டிப்பான பலன் உண்டு. ரெகபோத்தோடு கர்த்தர் நிறுத்தல, பெயர் சபாவையும் கர்த்தர் சேர்த்து கொடுத்தாரு. கைகளை நல்லா உயர்த்தி சொல்லுங்கப்பா. 2 மடங்கு வேணும்னா 2 கையும் தூக்குங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இயேசுப்பா, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு என் கையிலிருந்து பறிக்கப்பட்டவைகள் 2 மடங்கா திரும்ப தருவீங்க. யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி